ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் கிச்சன். என்னடா இது திடீர்னு பாட்டிலிருந்து வேஸ்லின் மாதிரி ஏதோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா? இது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இதை சமையலுக்கே பயன்படுத்த முடியாதுன்னு தூக்கி போடுற கெட்டு போய் அழுகின தேங்காயை தூக்கி போடாமல் அதிலிருந்து சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணி ஒரு பியூரான தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் சமையலுக்கு தேங்காய் பயன்படுத்தும் போது நிறைய தேங்காய் சில நேரங்களில் வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கி தேங்காவை வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் சில தேங்காய் இந்த மாதிரி கெட்டு போய் பூஞ்ச வச்சிரும். இதை நம்ம சமையலுக்கு இனிமேல் பயன்படுத்தவே முடியாதுங்க. அப்படின்ற தேங்காவை இனிமேல் தயவு செய்து தூக்கி போடாதீங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பியூர் தேங்காய் எண்ணெய் எடுக்கலாங்க. அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை வேறு எதையாவது ஒரு பொருளை வச்சோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது 2-3 தடவை தண்ணியில் க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது தான் இந்த தேங்காயில் உள்ள அழுகின ஸ்மெல் சுத்தமாக போயிடுங்க. அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு ஜாரில் மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை ஒரு பல்ஸ் மோட் விட்டுட்டு நல்ல ஒரு கோஸான பவுடர் மாதிரி பொடிச்சிடலாம். பாருங்க, இப்போ இந்த மாதிரி பொடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த தேங்காய் துருவல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை தேங்காய் பாலை மட்டும் தனியாக எடுக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா அந்த தேங்காய் பொடியை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பேட்சாக நம்ம எடுத்த தேங்காய் பாலை நல்லா இந்த மாதிரி கைகளாலேயே பிழிஞ்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் 3 முறை தண்ணி விட்டு 3 தடவை இந்த தேங்காயில் உள்ள பாலையெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஐயோ இவ்வளோ நாள் கெட்டு போன தேங்காயை இந்த விஷயம் தெரியாத தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இனிமே கெட்டு போன தேங்காய் வீட்டில் இருந்தால் அழுகின தேங்காய் வீட்டில் இருந்தாலுமே அதை தூக்கி போட மாட்டீங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயாக எடுத்து யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி 3 தடவை நான் தண்ணி சேர்த்துட்டு திக்கான தேங்காய் பாலாக எடுத்துட்டேன். இந்த தேங்காய் சக்கை மட்டும் இப்போ பாக்கி இருந்துருங்க. இந்த சக்கையை நீங்கள் கலர் கோலமாவுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்தது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரைனர் வச்சுட்டு மறுபடியும் இந்த தேங்காய் பாலை நல்லா கிளியராக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்க, இப்போது ஃபில்டர் பண்ணி முடித்தோன்னே இந்த பாக்ஸை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாக்ஸை இப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க விருப்பப்படலைன்னா நீங்கள் ஓவர் நைட் இந்த தேங்காய் பாலை அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸில் இருக்கிற தேங்காய் பால் 2 லேயராக மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் ஒரு திக்கான தேங்காய் பாலாக இருக்கும். கீழே நம்ம இந்த தேங்காய் பாலில் சேர்த்த தண்ணி எல்லாமே பிரிஞ்சு தன்னால் வந்துடும். இந்த மேலே இருக்கிற திக்கான ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் தாங்க நமக்கு தேவை. இந்த திக்கான லேயரை மட்டும் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு சட்டிக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஓவர் நைட் இந்த தேங்காய் பாலை விட்டுட்டு மறுநாள் காலையில் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு திக்கான லேயர் கீழே தண்ணி தேங்கி நின்றுடும். அப்படி இல்லை உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த திக்கான லேயரை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு சட்டியில் சேர்த்துட்டு அதை அப்படியே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இது மாதிரி சடசடன்னு கொதிச்சு ஒரு மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக இந்த சட்டி மேலே ஒரு லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக ஓரத்தில் கேப் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸோட ஃப்ளேமை மீடியமாக மாற்றிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த தேங்காய் பால் கசுறு எல்லாமே கீழே போய் தங்கிட்டு நமக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், எவ்வளோ தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கரண்டியை யூஸ் பண்ணி லைட்டாக இந்த தேங்காய் கசுரை மட்டும் இந்த மாதிரி ஓரத்தில் விலக்கி விட்டுருங்க.
இப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி சட்டியில் லைட்டாக இந்த மாதிரி சாய்ச்சி விட்டோம்னா இந்த ஓரங்களில் அப்படியே கலெக்ட் ஆகி நிற்க ஆரம்பிச்சிருங்க. இது நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அழுகின தேங்காயில் பண்ணதுனால உங்களுக்கு ஏதாவது அழுகின ஸ்மெல் இதில் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா அதை அழகாக பிச்சுட்டு இந்த மாதிரி இந்த எண்ணெயில் போட்டுருங்க. இது மாதிரி செய்கிறதுனால இந்த தேங்காய் எண்ணெயில் உள்ள கெட்ட ஸ்மெல் எதுவுமே வராது. இந்த தேங்காய் எண்ணெயுமே ஒரு ரோஸ் வாசனையாக மாறிடுங்க. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே இந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ரோஜா இதழ்களை மட்டும் இப்போ ஓரமாக இது மாதிரி விலக்கி விட்டுட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்கு. இது நம்ம சாட்சி வைக்க 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 இந்த தேங்காய் பால் கசிரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நமக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் சேர்த்த தேங்காய்க்கு இவ்வளோ தேங்காய் எண்ணெய் கிடச்சிருக்குங்க. நான் இந்த வீடியோவை நல்ல ஒரு பனி சீசனில் தான் எடுத்தேன். கிட்டத்தட்ட இது மார்கழி மாதம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேஸ்லின் மாதிரி மாறிடுச்சு. நம்ம ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயோட டெக்ஸ்சர் மாறுங்க. ஓகே, நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை ஜென்லாக நம்மளுடைய கைகள், கால்கள், அதே மாதிரி பர்டிகுலராக தலைமுடி இதுக்கெல்லாம் தேய்க்கும் போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு தேங்காயை பயன்படுத்தி பியோரான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலையே, அதுவுமே செத்த நேரத்தில் மிக்சி ஜார்லையே ரெடி பண்ணி எடுத்துடலாங்க. நீங்களும் இனிமேல் தேங்காயை கெட்டு போனால் தூக்கி போடுறாதீங்க. இதே மாதிரி தேங்காய் எண்ணெயாக பயன்படுத்தி பாருங்கள். இது ஒரு சூப்பரான டிப், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது தேங்காயை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ற இன்னொரு சின்ன டிப்பு. நம்ம தேங்காயை சமையலுக்கு பயன்படுத்தும் போது இந்த மாதிரி உடைச்சிட்டு வைப்போம் இல்லையா? இந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்திய மீதமாக இருக்கிற தேங்காயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி சால்ட் உப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த உப்பை இந்த தேங்காய் மூடி ஃபுல்லாகவே கைவிரல்களால் இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட இந்த தேங்காய் வந்து 3லேருந்து 4 நாள் வரை கெட்டு போகாத, அழுவி போகாத அப்படியே இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தணும்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரீசரில் இல்லாத நார்மலாக வெஜிடபிள் பேஸ்கெட்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாள்லேருந்து 12 நாள் வரை இந்த தேங்காய் வந்து ஹார்ட் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இதுவுமே ஒரு சூப்பரான டிப். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தேங்காயை வச்சு சொன்ன 2 டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.